வணக்கம் அன்பு நண்பர்களே, நான் உங்கள் அகஸ்டின். மிக மிக அற்புதமான ஒரு காட்சி நீங்கள் பார்த்துட்ருக்கிறது. இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கீங்களான்னு தெரியல. பார்த்துருந்தால் மகிழ்ச்சி. இதை போல ஒரு காட்சி நம்ம சினிமாவில் பார்த்துருப்போம். வெளிநாடுகளில் அப்படியே ஃப்ளைட்டில் பறந்துக்கிட்டு அப்படியே மேலே பறந்துட்டு இருக்கும்போது இந்த அப்படியே மலையெல்லாம் காட்டுவாங்க இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு காட்சியை நம்ம ஊரில் பார்க்குறதுன்றது எவ்வளோ இனிமையான ஒரு அனுபவம் பாருங்களேன். நான் இப்போ இருக்கிற இடம் திருவக்கரை. திருவக்கரையிலிருந்து 2 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற கடுவம்பட்டுங்கிற ஊரில் இருக்கிறோம். கடுவம்பட்டா கடகம்பட்டா பிறகு நான் டைப் பண்ணி போடுறேன். அந்த ஊரில் இருக்கிறோம். கடவம்பட்டுன்னு நினைக்கிறேன் அந்த ஊர் பேர். நம்ம திருவக்கரைன்னு சொன்னாலே கல்மர பூங்கா ஞாபகம் வரும். அப்படிப்பட்ட அந்த கல்மர பூங்காவுக்கு அருகிலேயே ஒரு 2 கிலோமீட்டர் தான் இருக்கும் இந்த கடவம்பட்டுங்கிற ஊர். அங்கே இருக்கின்ற ஒரு மிக பழமையான பள்ளத்தாக்கை இப்போ நான் பார்த்துருக்குறோம். இப்போ ஒரு சாட்சிக்கு அந்த அந்த கல் மரமாச்சு இல்லையா, அந்த ஒரு பீஸு, அந்த துண்டு இங்கேருந்து இருக்குதுங்கிறதுக்காக ஒரு அத்தாட்சி எடுத்து காட்டுறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், ஃபாசில் தெரியுதுங்களா உங்களுக்கு? ஃபாசில் இந்த பாருங்கள். பல கோடி ஆண்டுகளுக்கு முன்பு, அதாவது 2 கோடி ஆண்டுகள்னு சொல்கிறாங்க. அப்படி 2 கோடி ஆண்டுகளுக்கு முன்பு இந்த இடம் மாபெரும் வெள்ளத்தால் அழிக்கப்பட்டு இது கிட்டத்தட்ட 200 ஏக்கர் காடாக இருந்துச்சு அந்த இடம் முற்காலத்தில். அப்படி இருந்த காடு இந்த மாதிரி வெள்ளப்பெருக்கினால் அழிக்கப்பட்டு காடுகளெல்லாம் மண்ணுக்குள்ளே புதையுண்டு 2 கோடி ஆண்டுகள் இல்லையா, 20 மில்லியன் சொல்கிறாங்க. அத்தனை ஆண்டுகளுக்கு முன்பாக மண்ணில் புதைஞ்சி இயற்கையின் வேதி மாற்றத்தால் அந்த அந்த கல் மரம் கல்லாகி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த பாருங்கள், உங்களுக்கு கண்ணுக்கு எதிராக காட்டுறேன் பாருங்கள். இந்த மரம் எப்போ விழுந்ததுன்னு தெரியல. ஆனால் விழுந்து இன்னும் அது உள்ளே இருக்குது பாருங்கள். மேலே மண் மூடி இருக்குது, கீழே அந்த கல் மரம் அப்படியே இருக்குது பாருங்கள். இது எவ்வளோ பெரிய மரம்னு தெரியல. இங்கே பாருங்கள், அது என்ன மரம்னு தெரியல. அந்த காலத்தில் அது என்ன மரமோ, அது தைல மரமோ புளிய மரமோ, அது என்ன மரமோ தெரியல. எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள். தேக்க மரமோ யாரு கண்டா. இந்த மரம் இன்னும் அப்படியே இருந்து மக்கி பிறகு தண்ணி ஓட மண் அரிப்புனாலும் இது மேலே தெரியுது. இப்போ இது இந்த ஓடைக்கு, இந்த பள்ளத்தாக்குக்கு இங்கே உள்ளூர் மக்கள்கிட்ட வழி கேட்டேன். நாங்கள் ஃபஸ்ட்டு இங்கே வரோம். வழி கேட்டபோது சொன்னாங்க, இது லைலா ஓடையா அது ஏன்னா அது மக்கள் பேர் வச்சு சொல்கிறாங்க. அற்புதமான ஒரு இடம் இது. நாங்களே தேடி பிடிச்சி ஒரு வயலில் ஒரு அண்ணன் அங்கே உழவு வேலை பண்ணிகிட்டு இருந்தார். அவர்கிட்ட கேட்டோம், ஐயா எப்படின்னு போகிறேன்னு சொல்லிட்டு காட்டினார். நாங்கள் காரை விட்டுட்டு ஒரு 1 கிலோமீட்டர் நடந்து வந்திருப்போம்னு நினைக்கிறேன். நடந்து வந்தால் இந்த இடத்துல அடையலாம். நாம் இங்கெல்லாம் வண்டி வராது, இந்த பள்ளத்தாக்கு வண்டி வராது. நாம் என்ன பண்ணணும், நடந்து தான் வரணும். இங்கே பாருங்கள், கீழே இறங்கலாம், ஆனால் இங்கே இறங்க முடியாது. பார்ப்போம், இன்னும் கொஞ்சம் தூரம் தள்ளி போயிட்டு கிட்ட தான் இறங்கலாம். வாங்க. நாம் இருக்கிற இடம் திருவக்கரை. மிக பழமையான ஒரு பள்ளத்தாக்கில் இருக்கிறோம். உள்ளூர் மக்கள் சொல்கிற இதுக்கு பேர் லைலா ஓடை. பாருங்கள், என் கூட வந்து கெஸ்ட்டுங்களாம் அந்த உள்ளே இறங்கி கத்துறாங்க பாருங்கள். ஓகே, வாங்க நாமளும் போயிட்டு இந்த ஓடைக்குள்ளே இறங்கலாம். இங்கே பாருங்க, உள்ளே நடந்து போகலாம். ஆனால் மழை பெஞ்சு தண்ணி நிற்கிது. எவ்வளோ ஆழம்னு தெரியல. சரி வாங்க, நம்ம போயிட்டு அந்த ஓடையில் இறங்கி பார்க்கலாம். பாருங்கள், என் கூட அந்த கெஸ்ட்லாம் என்ன பண்ணுறாங்க பாருங்கள். இன்னும் பாருங்க பாருங்க, என் கூட அந்த மக்கள் மகிழ்ச்சியாக இருக்காங்க பாருங்க. இருங்க, நானும் கீழே இறங்குறேன். நீங்கள் பார்க்குறது அந்த ஓடைக்குள்ளாக போகிற வழி. இதை பாருங்கள், சில நிறைய பேர் உள்ளே குதிச்சு போயிட்டாங்க.
நிறைய பேர் பயந்துனே வெளியே நிற்கிறாங்க, போக முடியாமல் பார்ப்போம். இருங்க, நாமளும் இறங்கி உள்ளே போய் அந்த ஒரு த்ரில் அனுபவத்தை பெறவிருக்கின்றோம். தண்ணி ஒன்றும் பெருசாக இல்லை, முடிகளவு தண்ணி இது. பார்ப்போம் வாங்க, உள்ளே போயிட்டு அப்படி என்னதாங்க அதுன்னு பார்த்துருவோம். நம்ம இந்த குகைக்குள்ளே வந்துட்டோம். பாருங்கள், பாண்டிச்சேரி வந்து ஆட்டம் போடுறோம். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு மர்ம குகை இருப்பது இதெல்லாம் வரைக்கும் தெரியாது எனக்கு. டேங்கப்பா, இதெல்லாம் சின்ன காரணம் தெரியாதோ? ஒரு வேளை ஷூட்டிங் எடுக்க மறந்துட்டாங்க, ஒரு இடம் தெரியல விட்டாங்களோ? பரவாயில்லப்பா, வாங்க என்ன போய் பார்த்துடலாம் உள்ளே போயிட்டு. வாவ், அடடா, என்னப்பா அது? அடடாடா, மர்ம தேசமா அது? ஐயோ, இப்படிப்பட்ட குகையா? வாங்க, பார்த்தீங்களா, மக்கள் நினைவுச்சின்னோம். ஓகே வாங்க. இப்படிப்பட்ட ஒரு இடம் சினிமாக்காரங்களுக்கு ஏன் தெரியாமல் போச்சு. ஓகே நண்பர்களே, இன்னும் வந்துட்டோம். புகை அதிபயங்கரமாக போயிட்டுருக்குது. ஐயோ, எங்கே பாருங்கள், உள்ளே நுழைய கிராஸ் பண்ணி தான் நுழையணும் உள்ள. ஓய் ஐயோ, அப்புறம் பெருசாக போகுது. ஓகே நண்பர்களே, நாங்கள் அனுபவித்த இந்த குகை அனுபவத்தை நீங்கள் அனுபவிங்கள். அற்புதமான ஒரு இடம். அதை பற்றி செவத்தில் ரொம்ப எழுதிக்குது, பார்க்கலாமா? வேலை பழங்கால மக்களுடைய கைகரியமா தெரியலையே. இக்கால மக்களுடைய கைகரியமா? இல்லைப்பா, PR எக்ஸலாங்குது. இந்த கால மக்களுடைய கைகரியம் தான். ஒரு நினைவு இடத்தை வந்து பாதுகாக்கிறான் இல்லையோ, அழிக்கிறதுக்கு முன்னே இருக்காங்க. ஓகே நண்பர்களே, அற்புதமான குகை அனுபவம். நீங்களும் வாங்க. ஓகே, கடவம்பட்டு இந்த இடம் திருவக்கரையது 2 கிலோமீட்டர். பாண்டிச்சேரி நண்பர்கள், பாண்டிச்சேரி வரும் நண்பர்கள் இங்கேயும் வந்து என்ஜாய் பண்ணுங்கள். நன்றி. நான் உங்கள் அகஸ்டின். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.